நான் வந்து இந்த வாட்டர் பாட்டிலை வந்து ஒரு நைட் ஃபுல்லாக வந்து ஃப்ரீசரில் வச்சுருந்தேன். பட் ஆனாலும் இந்த வாட்டர் பாட்டில் வந்து ஃப்ரீஸே ஆகலை. இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன் பாருங்கள். ஸோ இப்போ பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக அது ஐஸ் ஆக ஆரம்பிக்குது. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஃபுல்லாக ஐஸ் ஆகிடுச்சு. இது ஏன் இப்படி இருக்குன்னா, ஒரு வாட்டர் எப்போ ஐஸாக மாறும்னா அதோட டெம்பரேச்சர் 0 இருக்கிறப்ப தான் அது வந்து ஐஸாக மாற ஆரம்பிக்கும். ஸோ அந்த ப்ராசஸ் ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட்டை வந்து நியூக்ளியேஷன் சொல்கிறாங்க. சப்போஸ் அந்த வாட்டரில் ஏதாவது இம்பர்ஃபெக்ஷன் இருந்தாலோ இல்லை ஏதாவது டஸ்ட் இருந்தாலோ அந்த கண்டெய்னரில் ஏதாவது இம்ப்யூரிட்டி இருந்தால் மட்டும்தான் அந்த வாட்டர் வந்து ஃப்ரீசிங் பாயிண்ட்லேயே ஐஸ் கிறிஸ்டலாக மாற கன்வெர்ட் ஆக ஸ்டார்ட் ஆகும்னு சொல்கிறாங்க. சில வாட்டர் வந்து சப்போஸ் ஃப்ரீசிங் பாயிண்ட் 0வாக இருந்தால் கூட அது வந்து ஐஸ் கிறிஸ்டலாக மாறுறதுக்கு ஸ்டார்ட்டே ஆகாதான். அந்த ஸ்டேட்டஸை தான் வந்து மெட்டா ஸ்டேபிள் சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி வாட்டரை நம்ம வந்து ஐஸ் கிறிஸ்டலாக மாற்றணும்னா ஒன்றும் பண்ண வேணாங்க. சும்மா அந்த வாட்டரை எடுத்து கொஞ்சம் ஷேக் பண்ணால் இல்லைனா அதில் ஒரு கிக் கொடுத்தாலே போதும், அது வந்து ஐஸ் கிறிஸ்டலாக மாறுறதுக்கு ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ அதுதான் வந்து இப்போது இந்த எக்ஸ்பெரிமெண்ட்லேயும் நடந்திருக்கு. அதனால தான் அந்த வாட்டர் வந்து இப்போ வந்து நமக்கு வந்து ஐஸ் கிறிஸ்டலாக மாறிடுச்சு. இந்த மாதிரி இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணுன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்படியே கமெண்ட்டும் பண்ணுங்கள்.